ஸோ குட் மார்னிங் டு ஆல். இன் கும்பகோணம் மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி தினசரி நடப்பு நிகழ்வுகள். ஸோ இதுக்கு முன்னாடி 3 டேஸ்க்கான நடப்பு நிகழ்வுகளுக்கான வீடியோ வந்திருக்காது. பட் அதோட பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான டெஸ்ட்டும் டெலிகிராம் சேனலில் இருக்குது. எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதில் படிச்சுட்டு எழுதி பாருங்கள். ஸோ நவம்பர் 23க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எப்படி நம்மளோட சிலபஸ் இருக்காங்களோ அது பேஸ் பண்ணி தான் இந்த நம்ம கரண்ட் அஃபேர்ஸுங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டெக்ஸில் நேஷனல் எக்ஸ்பிரஸோ டே பார்க்க போகிறோம். கேலோ இந்தியா ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஒன்று பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் டு செட் அப் த ஃபெசிலிட்டி டு அட்ரஸ் அ ஹெல்த் சேலஞ்சஸ் இன் த ஃபேஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஜியாகிராஃபியில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஒரு முன்னோடி திட்டம் தமிழ்நாடு அரசு போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ 6000 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு பட்டாபிராமில் டைட்டில் பூங்கான ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடி பாக்கத்தில் ஒரு தொழில்நுட்ப பூங்காவை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸில் பார்த்தோன்னா எஸ்ஜிஎஸ்டி கலெக்ஷனில் நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா டாப் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. அது ரிலேட்டடான நியூஸ் தான் இன்னைக்கான நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ மீது எது ரிலேட்டடாகவும் வரல. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். டுடே ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 23 ஆண்டுதோறும் நம்ம என்ன தினமாக அனுசரிக்கிறோம்னு பார்த்தா நேஷனல் எக்ஸ்பிரஸோ டேவாக நம்ம அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வெதர் யூ சிப் 1 cup ஆர் கீப் பஸ்ஸிங் ஆல் டே லாங் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். ஸோ நேஷனல் எக்ஸ்பிரஸோ டே அப்படிங்கிறது நவம்பர் 23. இந்த வருஷத்துக்கான தீம் வெதர் யூ சிப் 1 cup ஆர் கீப் பஸ்ஸிங் ஆல் டே லாங் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீம். கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள். இந்த கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் அப்படிங்கிறது எந்த ஆண்டுலேருந்து உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டில் தான் இந்த கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஸோ வீரர்களின் திறன்கள் மற்றும் திறன்களின் அடிப்படையில் வெளிப்படையான தேர்வு மூலம் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் இந்த கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டி. கிட்டத்தட்ட இது 4 கட்டங்களாக நடைபெற்றது. எங்கன்னா சென்னை, திருச்சி, மதுரை, கோவையில். இது எந்த மாதம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இந்த கேலோ இந்திய போட்டியோட இறுதி முடிவு வெளியிட்டிருக்காங்க. அதில் தமிழகம் பார்த்தீங்கன்னா 32 தங்கப்பதக்கம், 21 வெள்ளிப் பதக்கம், 39 வெண்கல பதக்கம், மொத்தமாக 98 பதக்கங்களை வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ கேலோ இந்திய விளையாட்டு போட்டியில் யார் யார் எங்கெங்கே நடைபெற்றதுன்னு பார்க்கும்போது, ஸோ கேலோ இந்தியாவில் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அது எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 2018ஆம் ஆண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எத்தனை கட்டங்களாக நடக்கலாம்? 4 கட்டங்களாக நடக்கும். சென்னை, திருச்சி, மதுரை, கோவைன்னு சொல்லிட்டு. இதில் தமிழ்நாடு 32 கோல்டு மெடல்ஸு, 21 வெள்ளி மெடல்ஸு, 39 வெண்கல மெடல்ஸு, மொத்தமாக 98 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாலிட்டியில் ஸ்டேட் டு செட் அப் ஃபெசிலிட்டி டு அட்ரஸ் ஹெல்த் சேலஞ்சஸ் இன் த ஃபேஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ கிளைமேட் சேஞ்ச் பற்றின ஒரு இதுதான் சொல்லியிருக்காங்க, நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப்னு சொல்லியிருக்காங்க. ஃபோக்கஸிங் ஹெல்த் ரிஸ்க் ஃப்ரம் கிளைமேட் சேஞ்சஸ், வல்னரபிள் committees and establishing robust state-wide surveillance and data system to monitor climate sensitive diseases and the develop yearly warning mechanism. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்னென்ன கிளைமேட் வெதர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டேட் வைடில் ஒரு ஃபெசிலிட்டியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அதோட பேர் தான் ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப் அப்படிங்கிறது. ஸோ க்ரீன் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஆல்சோ ரெட்ரோஃபிட் ஹாஸ்பிட்டல்ஸ் வித் கிளைமேட் ரீசைலண்ட் இஷ்யூஸ் சச் அஸ் சோலார் பேனல் அண்டு எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி 2 விஷயத்த நம்ம ஒரே இது கீழே பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக நான் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் சேலஞ்சஸ் அண்டு கிளைமேட் சேஞ்சஸ். அந்த கிளைமேட் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி கிளைமேட் சேஞ்சஸ் எப்படி இருக்குது, ஸோ அது மூலமாக நமக்கு என்னென்ன டிசீஸ் எல்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எஃபர்ட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் க்ரீன் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத விஷயங்களை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெதர் எந்த விதமான இடத்துலையும் பாதிப்பு ஆகாது. ஸோ அதை மீன் பண்ணுறது தான் இந்த 3rd இது. நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபியில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற முன்னோடி திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது எந்த அரசு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ மீன்பிடி படகுகள் அதிகமாக நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, அதை ஏற்கிறதுக்காக நம்ம மண்ணெண்ணெயை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது சுற்றுச்சூழலுக்கு அதிக அளவு புகையை ஏற்படுத்துறதுனால இனிமேல் மீன்பிடி படகுகள் செலுத்தும் போது மண்ணெண்ணெய்க்கு பதிலாக எல்பிஜி மோட்டார்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு
பட்டாபிராமில் டைட்டில் பூங்கா 6000 பேருக்கு வேலைவாய்ப்பு. ஸோ இந்த பட்டாபிராமன் எங்கே இருக்குன்னு முதல்ல தெரியணும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த பட்டாபிராமா அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. அங்கே 21 தடங்களுடன் கட்டப்பட்டிருக்காங்க இந்த டைட்டில் பூங்கா. இது எதுக்காக கட்டப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை பெருக்கவும் டிட்கோ எனப்படும் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் ஊக்குவிப்பு துறை மூலமாக இதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. மொத டைட்டில் பூங்கா அப்படிங்கிறது எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா 2002ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் மூலமாக தான் இந்த டைட்டில் பூங்கா அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது. முதல் டைட்டில் பூங்கா எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு கோவையில் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அதுவுமே கலைஞர் கருணாநிதி மூலமாக தான் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது 6000 பேருக்கு வேலைவாய்ப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபிராமன் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இருக்குது. எத்தனை தடங்களுடன் பார்த்தீங்கன்னா 21 தடங்களுடன். இது எதை வந்து பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை பெருக்கவும் டிட்கோ எனப்படும் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு துறை மூலமாக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. முதல் டைட்டில் பூங்கா 2002ஆம் ஆண்டிலிருந்து செயல்படுது. ஸோ காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் சிட்கோ தொழிற்பேட்டையில் துல்லிய தொழில் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு, மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். எங்க காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் சிட்கோ தொழிற்பேட்டை சார்பாக துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதோட பேரு மெகா கிளிஸ்டர் அப்படிங்கிற திட்டம். அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் புரிபவர்கள் சர்வதேச தொழில் சந்தையில் போட்டியிட அவர்களின் உற்பத்தி திறன் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கவும் வளர்ந்து வரும் தொழில் பிரிவதற்குள் நுழைய வழிவகை செய்யவும் தமிழ்நாட்டில் 5 இடங்களில் சுமார் 100 கோடியில் வந்து மெகா கிளிஸ்டர் அப்படிங்கிற திட்டம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. எதை பேஸ் பண்ணினா சிட்கோ நுட்பத்தை பேஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு டாப் இன் growth ஆஃப் SGST கலெக்ஷன். ஸோ தமிழ்நாடு 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஃபில் 20.12% இருந்திருக்கு. அதாவது 35,414.5 கோடியாக இருந்தது. அதுக்கப்புறம் 29,481.97 கோடியாக இது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நம்ம இவ்வளோ அமௌண்ட் வந்து அதிகமாக வந்து SGSTயில் இருக்கும். மாநில அளவுகளை பார்த்தோன்னா தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது 20.12% growthோட. மகாராஷ்டிரா 13.46% growthோட செகண்ட் பிளேஸ் இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் 14.35% growthோட இருக்காங்க. குஜராத் 14.03% growthோட இருக்காங்க. கர்நாடகா 10.68% growthோட இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மொத்தமாகவே எது நமக்கு இம்பார்ட்டனோ அதை மட்டும்தான் எடுத்திருக்கோம் கொஷின் ஏரியா பேஸ் பண்ணி. டுடே டே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எக்ஸ்பிரஸோ டே நவம்பர் 23. இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தா வெதர் யூ சிப் 1 கப் ஆர் கீப் பஸ்ஸிங் ஆல் டே லாங் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீம். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தமிழ்நாடு எத்தனை பதக்கங்களை வாங்கியிருக்காங்கன்னா 98 பதக்கங்களை வாங்கியிருக்காங்க. ஸோ நாளைக்கான நியூஸில் தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது எந்த மாதத்தில் நடந்துச்சுன்னா ஜனவரி மாதத்தில் நடந்தது. எங்கெங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் நடந்தது. முதல்ல கேலோ இந்தியா போட்டி எப்போ நடைபெற்றதுன்னா 2018ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்று வருது. எதுக்காகனா வீரர்களின் திறன்களும் அந்த திறன்களின் அடிப்படையில் அவர்களை நம்ம தேர்வு செய்கிறதா இந்த கேலோ இந்தியாக்கான சிறப்பம்சம். நெக்ஸ்ட்டு பாலிட்டியில் பார்த்தோன்னா ஸோ இப்போது மாறிட்டு இருக்கக்கூடிய கிளைமேட், ஸோ அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய டிசீசஸ் இதை தான் ஸ்டேட் டு செட் அப் ஃபெசிலிட்டி டு அட்ரஸ் த ஹெல்த் சேலஞ்சஸ் இன் ஃபேஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஏற்படுத்தியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இது டெய்லி நமக்கு கிளைமேட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அது மூலமாக என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்கோ என்னென்ன டிசீஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸோட விஷயம். நெக்ஸ்ட்டு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற முன்னோடி திட்டம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தான் இந்த முன்னோடி திட்டத்தை போட்டிருக்காங்க. மீன்பிடி படகுகள் மண்ணெண்ணெய்க்கு பதிலாக நம்ம எதை பயன்படுத்தணும் அப்படின்னா எல்பிஜி மோட்டார்களை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்டாபிராமில் டைட்டில் பூங்கா ஏற்படுத்தியிருக்காங்க. எத்தனை நபர்கள்னு பார்த்தீங்கன்னா 21 தடங்களுடன் டிட்கோ சார்பில் கிட்டத்தட்ட இது 2002ஆம் ஆண்டிலிருந்து ஏற்பட தொடங்கியது.
அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் அப்படி இருக்கு. ஸோ சிட்கோ தொழிற்பேட்டையில் இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏற்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் புரிவோர்கள் சார்பாக இது வந்து நடத்தப்படுது. எவ்வளோ கோடி ரூபான்னு பாருங்க. தமிழ்நாட்டில் 5 இடங்களில் சுமார் 100 கோடி ரூபாயில் இதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கானமியில் டாப் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு டாப் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. இதுக்கான டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30க்கு நம்ம டெலிகிராம் சேனலில் கூகுள் பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டெஸ்ட் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.